Hi friends, இன்னைக்கு நம்ம ஆர்ஆர்பி ஜேஇ சீரீஸில் நெக்ஸ்ட் செக்ஷன் பார்க்கலாம். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். சரியா? இந்த செக்ஷனில் நிறைய இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் இருக்குது. இந்த செக்ஷன் தான் கீ செக்ஷன். நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, மொத்தம் 4 செக்ஷன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். மேத்தமெட்டிக்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், அதே மாதிரி ஜென்ரல் சயின்ஸ். கரெக்டாக? ஒவ்வொன்றுத்துக்கும் வெயிட்டேஜும் தெரியும். மேக்ஸுக்கு 30, ரீசனிங்க்கு 25, ஜென்ரல் அவேர்னஸ்க்கு 15, அதே மாதிரி ஜென்ரல் சயின்ஸ்க்கு 30. சரியா? ஹையஸ்ட் வெயிட்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் ஜென்ரல் சயின்ஸ்க்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது. ஜென்ரல் அவேர்னஸ்க்கு தான் உள்ளதுலே லீஸ்ட் வெயிட்டேஜ். அதனால தான் நம்ம ஃப்ரைடே மட்டும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஜென்ரல் அவேர்னஸ்க்கு ரிலேட்டடான டாபிக்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். ரீசனிங் நம்ம இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொன்னேன். இந்த செக்ஷன் தான் ரொம்ப கீ செக்ஷன்ப்பா. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மற்ற செக்ஷனில் கூட நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஃபார்முலாஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு, இல்லைனா நீங்கள் ஜென்ரல் அவேர்னஸ்னால் டேட்டாலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். ஜென்ரல் சயின்ஸில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். ஓகேவா? ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு அந்த மார்க்ஸை ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். பட் ரீசனிங் அப்படின்னா அது பக்கா உங்களுக்கு பர்சன் ஸ்பெசிஃபிக் தான். அந்த நேரம் உங்களுக்கு உங்களோட பிரெயின் எப்படி ஒர்க் பண்ணுதோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு இந்த செக்ஷன் உங்களுக்கு ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? பட் ப்ராக்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த செக்ஷனில் 25 out of 25 ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? அதுக்கு நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ரீசனிங்கிறது ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் பொறுத்து உங்களோட லாஜிக் வேறு டிஃபர் ஆகிட்டே இருக்கும். இது பர்டிகுலராக அது நேமே என்ன, ரீசனிங் தான். உங்களை பொறுத்து தான் உங்களோட ஆன்சர் எல்லாமே, உங்களோட மைண்டை பொறுத்து தான் உங்களோட ஆன்சர் சேஞ்ச் ஆக போகுது. சரியா? இந்த செக்ஷன் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கப்பா. இது லாஜிக் எல்லாமே ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்க போகுது. சரியா? கீயான அந்த நூல் இலை, இந்த த்ரெட் மட்டும்தான் நம்ம இதில் டீல் பண்ண போகிறோம். புரியுதா? அந்த த்ரெட் என்னன்னு பார்த்துட்டாலே போதும், நிறைய ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஈஸியாக இந்த 25க்கு 25 ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். சரியா? ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா யாருனாலும் இந்த செக்ஷனில் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். எந்த ஒரீஸும் படாதீங்க. சரியா? ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இதோட வெயிட்டேஜ் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அனலாகிஸ், நம்பர் சீரீஸ், கோடிங், டிகோடிங், ரிலேஷன்ஷிப்ஸ், சில்லாகிசம், வென் டயக்ராம் ரிலேட்டடாக, அதே மாதிரி கிளாசிஃபிகேஷன், டைரக்ஷன்ஸ், கன்க்ளூஷன், அசம்ஷன், அந்த மாதிரி நிறைய சப்ஹெட்டிங்ஸ்குள்ளே நிறைய இருக்குது. ஓகேவா? இது ஒரு பெரிய செக்ஷன். சரியா? ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக அந்த செக்ஷன்லாம் கிளியர் பண்ணிடலாம். இதில் ரொம்ப காம்ப்ளெக்ஸான டாபிக்ஸ் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த சில்லாகிசம், அனலாஜி, அதே மாதிரி இந்த வென் டயக்ராம் ரிலேட்டடான கான்செப்ட் கேட்பாங்கல்ல, டயக்ராமேட்டிக்காக அடுத்தது என்ன, அந்த மாதிரி பசில்ஸ்லாம் கேட்பாங்கல்ல. இந்த மாடல் கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஓகேவா? இதுக்கு நீங்கள் நிறைய மாடல் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் கிளியர் பண்ண முடியும். சரியா? இது ஒரு பாசிட்டிவ் தாட்டாக இன்றைக்கி எடுத்துக்கோங்க. இன்னையிலேருந்து டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 50 சம்ஸாவது ரீசனிங்கில் சால்வ் பண்ணி பாருங்கள். நம்ம என்ன டாபிக் நம்ம டீல் பண்ணுறோமோ அந்த டாப்பிக்கை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இங்கே ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். புரியுதா? அட் அ டைம் எல்லா கான்செப்டையும் போட்டு மண்டையில் திணிச்சிடாதீங்க. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்குறோமோ அது ரிலேட்டடான ஒரு 50 கொஸ்டின்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு கிளியர் ஆயிரும். ஓகேவா? கிளியர் ஆகிடுச்சா? இதில் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சில்லாகிசம், அனலாகி கான்செப்ட், அது மாதிரி நம்பர் சீரீஸ், அல்ஃபபெட்டிக்கல் சீரீஸ், அதே மாதிரி வென் டயக்ராம் ரிலேட்டடான கான்செப்ட்டுக்கெலாம் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் இருக்குது. அதே மாதிரி பிளட் ரிலேஷன் கொஸ்டின், டைரக்ஷன், கிளாசிஃபிகேஷன், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கும் சான்சஸ் இருக்குது. டிபெண்டிங் ஆன் த பேப்பர். உங்கள் பேப்பர் காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ரீசனிங்கில் தான் அவங்க கண்டிப்பாக கை வைப்பாங்க. புரியுதா? ரீசனிங் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த கொஸ்டின் பேப்பர் டஃப் அப்படின்னு தான் சொல்ல போகிறோம். புரியுதா? மற்ற கான்செப்ட்லாம் கூட, மற்ற செக்ஷன்ஸ், மேக்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ், அதெல்லாம் கூட நீங்கள் படித்து நீங்கள் இதாக்கிக்கலாம், மக்கப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஷார்ட்கட்னு சொல்லி அப்படி நீங்கள் போய்க்கலாம். பட் ரீசனிங்க்கு ஷார்ட்கட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக தான் உங்களுக்கு ரீசனிங்க்கு ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ண முடியும். சரியா? நீங்கள் நிறைய இது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரியா? ஜஸ்ட் நான் இன்றைக்கி என்ன டாபிக் எடுக்கிறேனோ அதை ஃபஸ்ட் பாருங்கள். பார்த்துட்டு அது ரிலேட்டடாக ஒரு 50 கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கள். அதில் என்ன டவுட்ஸ் இருந்ததுனாலும் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஐதர் நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா மெயில் பண்ணுங்கள், இல்லைனா ஃபேஸ்புக் குரூப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணுங்கள், இல்லைனா கிளாஸ் ரூமில் கூட நீங்கள் கேட்டுக்கலாம். புரியுதா? கூகுள் கிளாஸ் ரூமோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணுங்கள். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், வீக்லி மாக் டெஸ்ட் எல்லாமே கண்டக்ட் பண்ணுறோம். இதை லாஸ்ட் வீக், அதாவது ஆர்ஆர்பிஜி எக்ஸாமுக்கு முந்தின ஒரு 1 வீக் முன்னாடி நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல்லாக ஆர்ஆர்பிஜேஇ ஃபுல்லாக ஒரு மாக் டெஸ்ட் நம்ம நடத்தலாம். சரியா? அதே மாதிரி லாஸ்ட் வீக்கில் நான் எல்லா ரிட்டன் நோட்ஸும் நான் கிளாஸ் ரூமில் தான் அப்லோட் பண்ணுவேன். மறக்காமல் கிளாஸ் ரூம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? வாங்க இப்போ ரீசனிங்கில் நம்ம அனலாகி கான்செப்டை ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரீசனிங் செக்ஷனுக்கு
டாக்டர் ஆர்எஸ் அகர்வால் அண்ட் நான் வெர்பல் ரீசனிங் இந்த புக் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் நிறைய எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வீடியோஸ் பார்த்து முடிச்சுட்டு நானும் செட் ஆஃப் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் கொடுப்பேன். ஸோ ஆப்டிடியூடை விட ரீசனிங்க்கு நான் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ அதையும் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் என்ன டாபிக் எடுக்கிறேனோ அது ரிலேட்டடான எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸும் நீங்கள் இந்த புக்கில் இருந்து சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ மினிமம் நான் சொன்ன மாதிரி ஒரு 3 ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அதுக்கு நடுவில் இருக்கிற ஒரு த்ரெட் உங்களுக்கு புரியுதா? ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரீசனிங்க்கு கண்டிப்பாக 25 out of 25 கிராக் பண்ணலாம். சரியா? வாங்க நம்ம ஃபஸ்ட் டாபிக் ரீசனிங்கில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அனலாகிஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ அனலாகிஸுங்கிறது ஹையஸ்ட் வெயிட்டேஜ் டாபிக். அதே மாதிரி ரொம்ப கஷ்டமான டாபிக்னு சொல்ல முடியாது. பட் நீங்கள் நிறைய வேர்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கான்செப்ட் ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ அனலாகி அப்படின்னா என்ன அப்படின்னா கரஸ்பாண்டன்ஸ். அப்படின்னா என்னென்னா இதுக்கும் என்ன ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது தான், இதுக்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கிறது தான் அனலாகி. சரியா? ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது x is to y இப்படி கொடுத்து x1 is to y1 இப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது எக்ஸ்க்கும் ஒய்க்கும் என்ன ரிலேஷனோ அதே ரிலேஷன் தான் x1க்கும் y1க்கும். அதுதான் மீனிங். அதாவது இந்த சிம்பிள் என்ன, ரேஷியோ. சரியா? இந்த சிங்கிள் கோலன் வச்சுருக்கோம்ல, அதாவது இது ரேஷியோ. இந்த டபுள் கோலன் வச்சுருக்கோம்ல, இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ப்ரொப்போர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இதுக்கும் என்ன ரிலேஷனோ அதே ரிலேஷன் தான் இதுக்கும். சரியா? இது ரேஷியோ, இந்த டபுள் கோலன்கிறது ப்ரொப்போர்ஷன். சரியா? இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா இப்போ 4/2. சரியா? 4/2 இதோட வேல்யூ என்ன, 2. கரெக்டாக? அதே மாதிரி 8/4 இதோட வேல்யூ என்ன, எனக்கு 2 தான். சரியா? ஸோ இதை நான் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 4:2 8:4 இப்படி எழுதிக்கலாமா? அதாவது 4/2ஓட வேல்யூவும் 8/4ஓட வேல்யூவும் 1. அதாவது இந்த டபுள் கோலனோட மீனிங் என்ன அப்படின்னா ஈக்குவாலிட்டி. அவ்வளோதான். புரியுதா? இப்போ 4/2ஓட வேல்யூ என்ன, 2. 8/4ஓட வேல்யூ என்ன, 2. அதாவது இது ரெண்டு ரிலேஷனும் ஈக்குவல் தான். ஸோ 4க்கும் 2க்கும் என்ன ரிலேஷனோ அதே ரிலேஷன் தான் 8க்கும் 4க்கும். ஸோ இந்த ப்ரொப்போர்ஷன் சிம்பிள்னால் என்ன மீனிங், ஈக்குவல் டு. புரியுதா? ஸோ இந்த ஈக்குவல் டு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அனலாகி அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? இதுதான் அனலாகி. சரியா? இதுக்கும் என்ன ரிலேஷனோ விச் இஸ் ஈக்குவல் டு இதுக்கும் என்ன ரிலேஷன். சரியா? ஸோ இந்த ரெண்டு ரிலேஷனுமே ஈக்குவல். அதுதான் அந்த மெத்தட். புரியுதா? அதுதான் அனலாகி அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அனலாகின்னு என்ன, கரஸ்பாண்டன்ஸ். அதுதான் இந்த மாதிரி இண்டிகேட் பண்ணுவாங்க. A is to B, டபுள் இஸ் டு சி இஸ் டு டி. சரியா? அதாவது ஏக்கும் பிக்கும் என்ன ரிலேஷனோ டிக்கும் இருக்குது அப்படிங்கிறத அது. சரியா? இதில் ஒரு 9 டைப்ஸ் இருக்குப்பா. அந்த 9 டைப்ஸ்குள்ளே இருந்து தான் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. மேக்ஸிமம் இதில் ஒரு 2 to 3 அல்லது மேக்ஸிமம் ஒரு 4 கொஸ்டின்ஸாவது கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நல்லா பாருங்கள். ஸோ ஒரு 9 டைப் இருக்குது. ஒவ்வொரு மெத்தடையும் நம்ம அந்தந்த டைப் வரும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ அதில் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். சரியா? ஸோ இந்த 9 டைப்பையும் மூணாக நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். சரியா? அதாவது என்ன மாடல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேர்ட் அனலாகி அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. வேர்ட் அனலாகி அப்படின்னா இதே மாடலில் வேர்டு வச்சு கேட்கலாம். இதுக்கும் என்ன ரிலேஷன் அதே ரிலேஷன் தான் இந்த சைடில் இருக்கும். அந்த மாதிரி வேர்ட் அனலாகி கேட்கலாம். இன்னொரு அனலாகி என்ன அப்படின்னா நம்பர் அனலாகி. ஸோ இங்கே 2 நம்பர் இதே மாதிரி நான் இங்கே சொன்னேன்ல, இதே மாதிரி ரேஷியோ ப்ரொபோர்ஷன் ப்ராப்ளம் மாதிரி கொடுக்கறது நம்பர் அனலாகி. சரியா? இன்னொன்று என்னென்னா அல்ஃபபெட் அனலாகி. வேர்டுனா குரூப் ஆஃப் அல்ஃபபெட்ஸ். கரெக்டாக? ஸோ அல்ஃபபெட் அனலாகினா தனியாக இந்த இங்கே ஒரு லெட்டர் இங்கே ஒரு லெட்டர், அதே மாதிரி இங்கே ஒரு லெட்டர் கொடுத்துருப்பாங்க, இன்னொரு லெட்டர் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த லெட்டருக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா இந்த லெட்டருக்கு ஈக்குவலண்டான ரிலேஷன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். புரியுதா? அந்த மாதிரி கொடுக்குறது அல்ஃபபெட் அனலாகி. ஸோ இதுதான் 3 டைப்ஸ். சரியா? ஸோ மொத்தம் 9 டைப்ஸ் இருக்குது. ஸோ அந்த 9 டைப்ஸை நான் எப்படின்னா ஷார்ட்டாக நான் சொல்லிக்கிறேன். அதாவது வேர்ட் அனலாகி, நம்பர் அனலாகி, அல்ஃபபெட் அனலாகி. சரியா? ஸோ ஒவ்வொன்றத்தையும் பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம ஈஸியாக நம்ம பார்த்துடலாம். ஒரு டிஃபிகல்ட்டியும் இல்லை. நீங்கள் அதை எல்லா செக்ஷன் முடியும் போதும் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் நிறைய சால்வ் பண்ணி பாருங்கள். அதுதான் நான் ரிப்பீட் மோடில் அதுதான் நான் சொல்லிட்டு இருக்க போகிறேன். ஓகேவா?
நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ சில காமன் ரிலேஷன்ஷிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன அனலாகி செக்ஷன் கஷ்டமும் கிடையாது, ஈஸியும் கிடையாது. ஸோ நீங்கள் வேர்ட்ஸ்லாம் நிறைய உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருந்தது, நிறைய ஆர்டிகிள்ஸ், மேகசின்ஸ் அந்த மாதிரி நிறைய இங்கிலீஷ் புக்ஸ் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாடல் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இங்கிலீஷ் உங்களுக்கு டிஃபிகல்ட்டியாக இருக்குது அப்படின்னு நினைக்கவே செய்யாதீங்க, ஓகேவா? ஸோ எல்லாதுமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ஈஸியாயிரும். நான் எப்போவுமே நான் சொல்கிறது தான், சரியா? ஸோ ஆர்எஸ் அகர்வால் புக் வாங்கிக்கோங்க. ஸோ அதில் நீங்கள் எல்லாம் உங்களுக்கு புக் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் நெட்டில் நான் சொல்லியிருக்கிறேன்ல அந்த டாப்பிக்கை ஜஸ்ட் போட்டு பாருங்கள். அது ரிலேட்டடாக நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் உங்களுக்கு வரும். அதை ஜஸ்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும், புரியுதா? ஸோ ஜஸ்ட் ஒரு 1 டே எடுத்துக்கோங்க. ஒரு 1 டே கூட வேண்டாம், நீங்கள் டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணிங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அந்த ரிலேஷன்ஷிப்ஸை, சரியா? ஸோ இந்த நான் சொன்ன A:B, அப்போ ஏக்கும் பிக்கும் என்ன ரிலேஷன் தெரிஞ்சால் தான் நான் சிக்கும் டிக்கும் என்ன, சிக்கு அடுத்து டியில் என்ன வரும் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்க முடியும், கரெக்டாக? ஸோ ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாத்துக்கும் நான் தெரிஞ்சுக்கணும், சரியா? ஸோ ஆர்எஸ் அகர்வால் புக்கில் அனலாகிஸுங்கிற சாப்டர் கீழே இதே டாபிக் இருக்கும், சரியா? நான் அதை தான் நான் ரெஃபர் பண்ணியிருக்கிறேன். ஸோ காமன் ரிலேஷன்ஷிப்ஸ் ஹெட்டிங் கீழே ஒரு 25 ரிலேஷன்ஷிப்ஸ் கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ இந்த மாடலில் இருந்தால் ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக வரும். இதை தாண்டி வேறு எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை, சரியா? என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ எல்லா பாசிபிலிட்டிஸும் சேர்த்து தான் 25 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு ரிவைஸ் பண்ணுங்கள், சரியா? ஸோ நான் இன்றைக்கி நான் அந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஒரு நாள் உங்களுக்கு நானும் படிக்க தான் போகிறேன், நீங்களும் சேர்ந்து படிங்க. ஸோ நாளைக்கு ஃபுல்லாக இதை ரிவைஸ் பண்ணுங்கள், சரியா? ஸோ நாளை கழித்து நம்ம அடுத்ததாக இந்த ரீசனிங்கில் நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம். ஸோ அந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டிஃபிகல்ட்டி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணலாம், சரியா? அதே மாதிரி நான் இந்த செக்ஷன் முடியும் போது இது ரிலேட்டடான ப்ராக்டிஸ் வேர்ட்ஸும் நான் நிறைய கொடுப்பேன். ஸோ அந்த வேர்ட்ஸுக்கு என்ன ரிலேஷன், அது மாதிரி அந்த வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத ஆர்எஸ் அகர்வால் புக்லேயோ அல்லது கூகுள்லேயோ போய் எல்லா ரிலேஷன்ஷிப்பும் படித்த பிறகு நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள், ஓகேவா? புரியுதா? ஸோ 1 டே நான் டைம் தரேன். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் நம்ம படித்த பிறகு இது ரிலேட்டடான எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம வரிசையாக கடகடன்னு சால்வ் பண்ணிட்டு போகலாம், புரியுதா இல்லையா? ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் நீங்கள் படிச்சுட்டாலே போதும், கம்ப்ளீட்டாக நீங்கள் அனலாகி ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம், சரியா? ஸோ இது ரொம்ப நீங்கள் டயர்டாகாதீங்க, இது ரொம்ப ஈஸியாக நீங்கள் படிக்க மாதிரி கூடிய விஷயங்கள் தான், சரியா? நிறைய ஹிண்ட் சொல்லித்தரேன், நீங்கள் ஈஸியாக கிராக் பண்ணலாம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் என்ன ரிலேஷன் கேட்கலாம் அப்படின்னா கண்ட்ரி அண்ட் கேபிட்டல்ஸ். இது ஓரளவு நமக்கு தெரிஞ்ச கண்ட்ரி கேபிட்டல் தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் அந்த புக்கில் நீங்கள் ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிக்கோங்க, எந்தெந்த கண்ட்ரீஸ்க்கு என்னென்ன கேபிட்டல், அது மாதிரி ஓகே ஈஸியாக தான் கேட்பாங்க. ஜஸ்ட் என்னென்ன கேபிட்டல் மட்டும் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. இது கண்ட்ரி அண்ட் கேபிட்டல்ஸ். அதே மாதிரி ஸ்டேட் அண்ட் கேபிட்டல்ஸ் கேட்கலாம். அதே மாதிரி கண்ட்ரி அண்ட் கரன்சி, இதெல்லாம் லைட்டாக பார்த்துக்கோங்க, எந்த கண்ட்ரிக்கு என்ன கரன்சி. காமனாக நிறைய கண்ட்ரீஸும் ஒரே கரன்சி தான் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு 10 கரன்சி உங்களுக்கு படிக்க வேண்டியிருக்கும், சரியா? ஸோ அந்த மாதிரி கரன்சிஸ்லாம் பாருங்கள். நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் மெஷர்மெண்ட், இதுவும் காமனான நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸில் ஒரே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மெஷர்மெண்ட் அதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஒரு 10 ரிலேஷன்ஷிப்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதையும் பாருங்கள். தெர்மோமீட்டர் டெம்பரேச்சர், அம்மீட்டர் கரண்ட், ஓடோமீட்டர் ஸ்பீட், அந்த மாதிரி நிறைய இது கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் ஈஸியாக நீங்கள் பார்க்கலாம். இது நீங்கள் சப்போஸ் இது ரெண்டுத்தும் கொடுத்துட்டு இன்னொரு வேல்யூ கொடுத்து, அதாவது ஓடோமீட்டர் ஸ்பீட், அம்மீட்டர் என்ன அப்படின்னு கேட்பாங்க, சரியா? இப்போ ஓடோமீட்டர் ஸ்பீட், மீட்டர்னாலே கண்டிப்பாக எதையோ மெஷர் பண்ணுதுன்னு உங்களுக்கு அந்த ஐடியா இருக்கும்ல. ஸோ கண்டிப்பாக அந்த ஐடியா இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்போ அம்மீட்டர் என்ன மெஷர் பண்ணுது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கலாம், சரியா? ஸோ நீங்கள் மேக்ஸிமம் இதில் ஒரு 10 ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கும், சரியா? ஸோ அந்த இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா குவான்டிட்டி அண்ட் யூனிட். ஸோ இதையும் உங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சது தான். இதுவும் ஈஸியாக நீங்கள் லைட்டாக ஒரு 2 டைம் ரீட் பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக ஞாபகத்தில் இருக்கும், ரொம்ப டிஃபிகல்ட்டாக கேட்க மாட்டாங்க, சரியா? நெக்ஸ்ட் இண்டிவிஜுவல் அண்ட் குரூப், அதாவது கேட்டில், குரூப் ஆஃப் கேட்டில் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஹெர்டுன்னு சொல்லுவோம். ஸோ குரூப் ஆஃப் சிங்கர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கோரஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ குரூப் ஆஃப் மேனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், க்ரௌட், கூட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இதே மாதிரி குரூப் ஆஃப் லயன்ஸ்னால் நம்ம என்னன்னு சொல்லுவோம், குரூப் ஆஃப் ஷீப்ஸ்னால் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் நவுன்ஸ்ன்னு சொல்லுவோம், ஞாபகம் இருக்கா, படிச்சிருக்கோம்ல. ஸோ இந்த கலெக்ஷன் நவுன்ஸ்லாம் கொஞ்சம் பாருங்கள். இதுலேயும் ஒரு 10 ரிலேஷன்ஷிப்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஒரு 2 or 3 டைம்ஸ் நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணுங்கள். சும்மா நீங்கள் ரீட் பண்ணாலே போதும், உங்களுக்கு மைண்டில் நிற்கும், சரியா? அதை ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையும் அதை சொல்லிகிட்டே இருங்க, உங்களுக்கு நல்ல மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிரும், சரியா? நெக்ஸ்ட் என்ன கேட்கலாம் அப்படின்னா அனிமல்ஸ் அண்ட் யங் ஒன்ஸ், அதாவது கவ்வோட யங் ஒன் என்ன, காஃப், டாகோட யங் ஒன் என்ன, பப்பி. யங் ஒன்ஸ்னால் அதோட சைல்டு, லயனோட யங் ஒன் என்ன, கப். இந்த மாதிரி ஒரு 10 ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது, அதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க, சரியா? ஸோ நெக்ஸ்ட் மேல் அண்ட் ஃபீமேல், ஜெண்டர் ரிலேட்டடாக கேட்கலாம். ஸோ ஹார்ஸ், மேர், அதே மாதிரி மாஸ்டருக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஹார்ஸுக்கும் மேருக்கும் என்ன ரிலேஷன் தெரிஞ்சால் தான் நான் மாஸ்டருக்கு என்ன வரும்னே நான் கண்டுபிடிக்க முடியும், கரெக்டாக புரிஞ்சுதா? ஸோ மாஸ்டருக்கு அவங்க நிறைய ரிலேட்டடான சாய்ஸஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. பட் ஹார்ஸுக்கும் மேருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், என்ன ரிலேஷன் தெரிஞ்சால் தானே நான் கிளிக் பண்ண முடியும், புரியுது? அதனால தான் இது கண்டிப்பாக படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன், சரியா? ஸோ ஹார்ஸுக்கும் மேருக்கும்
என்ன ரிலேஷன் அப்படின்னா ஹார்ஸோட ஃபெமினைன் ஜெண்டர் தான் என்ன மேர். சரியா? ஸோ இதோட பெண் பால் தான் என்ன மேர். சரியா? மாதிரி மாஸ்டருங்கிறது மேல் வேர்டு. மிஸ்ட்ரஸ் மாஸ்டரோட ஃபீமேல் ஃபெமினைன் ஜெண்டர் தான் மிஸ்ட்ரஸ். சரியா? ஸோ விசாட் அப்படின்னா அந்த மந்திரவாதின்னு சொல்லுவோம்ல. ஸோ விச் அப்படின்னா அதோட ஃபெமினைன் ஜெண்டர் தான் விச். ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி அனிமல் அண்ட் மூமெண்ட். ஸோ டக்கோட மூமெண்ட்டை வேடல்னு சொல்லும், அவுலோட மூமெண்ட்டை ஃப்ளிட்டுன்னு சொல்லும், ஹார்ஸோட மூமெண்ட்டை கெலோப் அப்படின்னு சொல்லும். இந்த மாதிரி ஒரு 10 ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. இதையும் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. நீங்கள் அடிக்கடி இந்த வேர்டை யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் ஆகும். சரியா? அதே மாதிரி அனிமல் ஆர் திங் அண்ட் சவுண்ட், அதாவது ஒரு அனிமலோட சவுண்ட் அல்லது ஒரு திங்கோட சவுண்ட், இந்த ரிலேஷன்ஷிப். சரியா? அந்த ஃப்ராக் எப்படி சவுண்ட் போடும் அப்படின்னா க்ரோக் 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 அந்த மாதிரி. டக் குவாக் குவாக் உங்களுக்கு தெரியும். தண்டர் எப்படி சவுண்டு, தண்டரோட சவுண்டு என்னன்னு சொல்கிறோன்னா ரோர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் இந்த மாதிரி கேட்கலாம். ஸோ தண்டர் ரோர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டக் அப்படின்னு கொடுத்து என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ தண்டருக்கும் ரோருக்கும் என்ன ரிலேஷன் தெரிஞ்சால் தானே நான் டக்குக்கு என்ன இதுன்னு நான் ஆன்சர் சூஸ் பண்ண முடியும். புரியுதா? அதுதான் அனலாகி. ஸோ தண்டர் நான் என்ன பண்ணும், தண்டரோட சவுண்டு தான் ரோர். கரெக்டாக? அப்போ டக்கோட சவுண்டு தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ அது நம்ம குவாக்குன்னு எழுதிட்டா போதும். புரியுதா? அதே மாதிரி இண்டிவிஜுவல் அண்ட் கிளாஸ். சரியா? இப்போ லிசார்ட் என்ன கிளாஸ்க்கு கீழே வரும்னா ரெப்டைல்னா ஊர்வன. ஸோ லிசார்ட் பள்ளி இப்போ ஊந்து தானே போகும். ஸோ லிசார்ட் என்ன கிளாஸில் வருது, ரெப்டைல் கிளாஸில். இப்போ பென் என்ன கிளாஸில் வருது, ஸ்டேஷனரி கிளாஸில். ரேட் என்ன கிளாஸில் வருது ரோடன்ட் கிளாஸில் வருது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ எப்படி கொடுத்துருப்பாங்க, ரேட் கோலன் ரோடன்ட், பென் கோலன் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நடுவில் அந்த டபுள் கோலன் இருக்கும். சரியா? அப்போ ரேட்டுக்கும் ரோடண்ட்டுக்கும் என்ன ரிலேஷன், ரேட்டோட கிளாஸ் ரேட் என்ன கிளாஸ்க்கு கீழே வரும், ரோடண்ட் கிளாஸ்க்கு கீழே வரும். இப்போ பென் என்ன கிளாஸ்க்கு கீழே வரும், ஸ்டேஷனரி கிளாஸ் தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இண்டிவிஜுவல் அண்ட் டுவெல்லிங் பிளேஸ். ஸோ அதோட வாழிடத்தை வச்சு கூட கொஸ்டின் கேட்கலாம். ஸோ டாகோட இருப்பிடத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம், கெனல்னு சொல்லுவோம். பேர்டு எங்கே இருக்கும், நெஸ்ட்டில் இருக்கும். எஸ்கிமோ எங்கே இருப்பாங்க, இக்ளூவில் இருப்பாங்க. அதாவது பனி சார்ந்த மக்கள் எங்கே இருப்பாங்கன்னா இக்ளூன்னு, அவங்களோட ஹோம்க்கு பேர் என்ன அப்படின்னா இக்ளூ. ஸோ இந்த மாதிரி ஒரு 10 ரிலேஷன் இருக்கும், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அதே மாதிரி அனிமல்ஸ் அண்ட் கீப்பிங் பிளேஸ். ஸோ கிரெயின்ஸ் அதே மாதிரி டுவெல்லிங் பிளேஸ் பார்த்தோம்னா அதே மாதிரி. ஸோ கிரெயின்ஸ் எங்கே வைப்போம், கிரெயினரியில் வைப்போம். க்ளோத் எங்கே வைப்போம், வார்ட்ரோப்பில் வைப்போம். ஸோ ஃபிஷ் எங்கே வைப்போம், அக்வேரியமில் வைப்போம். ஸோ அங்கே நடுவில் கோலன் வரும். சரியா? ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரிலேஷன் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு மைண்டில் நிற்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு 10 ரிலேஷன்ஷிப் ஒரு 2 or 3 டைம்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஸ்டோர் ஆயிரும். அதே மாதிரி பேட்மிண்டன் எங்கே ப்ளே பண்ணுவோம், கோர்ட்டில். ரேஸ் ட்ராக், கிரிக்கெட் பிச், இந்த மாதிரி பிளேஸ் கேட்கலாம். அதே மாதிரி ஒர்க்கர் அண்ட் டூல். பிளாக் ஸ்மித்தோட டூல் என்ன, ஆன்வில். ஆதரோட டூல் அதாவது எழுத்தாளரோட டூல் என்ன, பேனா. அதே மாதிரி டெய்லரோட டூல் என்ன, நீடில் தான். ஊசி தான் அவங்களோட டூல். சரியா? இந்த மாதிரி கேட்கலாம். இதில் நீங்கள் தெரிஞ்சது வந்துச்சுன்னா ப்ராப்ளமே இல்லை. சப்போஸ் பிளாக் ஸ்மித் ஆன்வில் கேட்டாங்கன்னா நீங்கள் பிளாக் ஸ்மித் தெரியும், ஆன்வில்னா என்ன அப்படிங்கிறது மாதிரி உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம். ஸோ பிளாக் ஸ்மித் யூஸ் பண்ணுற அந்த டூல் பேர் தான் என்ன, ஆன்வில். சரியா? ஸோ அதெல்லாம் ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு டைம்ஸ் ரீட் பண்ணிங்கன்னா ஞாபகம் இருக்கும். ஸோ டூல் அண்ட் ஆக்ஷன். அதே மாதிரி நீடில் என்ன பண்ணும், தைக்கிறதுக்கு உதவும். சியூனா தைக்கிறது. கன் என்ன பண்ணும், ஷூட் பண்ணும். பென் என்ன பண்ணும், ரைட் பண்ணும். இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி ஒர்க்கர் அண்ட் ஒர்க்கிங் பிளேஸ். டீச்சர் எங்கே இருப்பாங்க, ஸ்கூலில். ஆக்டர் எங்கே இருப்பாங்க, ஸ்டேஜில். ஸோ லாயரோட ஒர்க்கிங் பிளேஸ் எது, கோர்ட். இந்த மாதிரி ஒர்க்கிங் பிளேஸும் இருக்குது. இதே நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? ஜஸ்ட் ரீட் பண்ணுங்கள். ஒர்க்கர் அண்ட் ப்ராடக்ட். ஸோ ஃபார்மரோட ப்ராடக்ட் என்ன, ஸோ ஃபார்மர் எதை உற்பத்தி பண்ணுவார், கிராப். பொயட்டோட ப்ராடக்ட் என்ன, பொயட்ரு என்ன பண்ணுவார், போயம் எழுதுவார். செஃப் என்ன பண்ணுவாங்க, ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 10 ரிலேஷன்ஷிப்ஸ், அதையும் பாருங்கள். ப்ராடக்ட் அண்ட் ரா மெட்டீரியல். ஸோ ஒயினோட ரா மெட்டீரியல் என்ன, ஒயின் எதுலேருந்து நம்ம உற்பத்தி பண்ணுறோம், கிரேப்ஸ்லேருந்து தான் உற்பத்தி பண்ணுறோம். மெட்டலோட பேஸ் என்ன, ஓர். ஃபேப்ரிக்கோட பேஸ் நம்ம ஜென்ரல் சயின்ஸில் படித்தோம்ல, யான் அந்த நூல், அதுதான் பேஸ் ஆஃப் ஃபேப்ரிக். துணினா ஃபேப்ரிக், அப்படி தானே? ஸோ நெக்ஸ்ட் பார்ட் அண்ட் ஹோல் ரிலேஷன்ஷிப். ஸோ இது என்ன அப்படின்னா பென் நிப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது பெனில் ஒரு சின்ன பார்ட்டு தான் நிப். அதே மாதிரி புக்கில் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ பென்னுக்கும் நிப்புக்கும் என்ன ரிலேஷன், பென்னோட ஒரு சின்ன பார்ட்டு தான் நிப்பு, புக்கோட ஒரு சின்ன ஒரு பேசிக் எலமெண்ட் தான் என்ன, சாப்டர். அந்த மாதிரி நீங்கள் ரிலேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிளாக்குக்கூட பேசிக் எலமெண்ட் தான் நீடில். புரியுதா? அந்த மாதிரி. நெக்ஸ்ட் பேர் ரிலேஷன்ஷிப். ஷூஸ் சாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ கப் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஷூஸோட பேர் என்ன, ஷாக்ஸ். ஷூ அண்ட் ஷாக்ஸ் அப்படி தானே சொல்லுவோம். அது மாதிரி கப் அண்ட் சாசர் அப்படி தானே சொல்லுவோம். அதே மாதிரி லாக்கு கூட உள்ளது நக்கி. சரியா? அந்த மாதிரி பேர் ரிலேஷன்ஷிப் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இது ரொம்ப அடிக்கடி கேட்குற ஒரு கான்செப்ட். சரியா? நெக்ஸ்ட் ஸ்டடி அண்ட் டாபிக். இது தான்ப்பா ரொம்ப முக்கியம். மீதி நான் சொன்ன அந்த 21 கூட நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் ஒரு 2 டைம்ஸ் ரீட் பண்ணிட்டாலே போதும், உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச வேர்ட்ஸாக தான் இருக்க போகுது. பட் இந்த ஸ்டடி அண்ட் டாபிக் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் உங்களுக்கு இது ஸ்டடின்னு தெரியும். இப்போ ஆர்னித்தாலஜி பேர்ட்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, பேத்தாலஜி என்னன்னு கேட்டிருப்பாங்க.
புரியுதா உங்களுக்கு? அப்போ ஆர்னித்தாலஜி பேர்ட்ஸ், அப்போ நீங்கள் அந்த ஜிஒய் வந்தாலே இப்போ பயாலஜி, ஸ்வாலஜி, இந்த மாதிரி பாட்டனி, இப்போ ஒய் அந்த மாதிரி அப்படி முடிகிற வேர்ட்ஸ்னாலே கண்டிப்பாக ஸ்டடி ஆஃப் அப்படின்னு தான் மீனிங். ஸோ ஜிஒய் ஸ்டடி ஆஃப் சம்திங், அதுதான் மீனிங்கே. கரெக்டாக? ஸோ உங்களுக்கு ஆர்னித்தாலஜினா ஸ்டடி ஆஃப் பேர்ட்ஸ் அப்படி நீங்கள் ரிலேட் பண்ணிடுவீங்க. அப்போ பேத்தாலஜின்னு என்னன்னு கேட்டிருப்பாங்க. பட் இந்த இதில் உங்களுக்கு என்ன தெரியாது, பேத்தோனா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், டிசீசஸ்ன்னு சொல்ல முடியும். சரியா? ஸோ இந்த செக்ஷன் ரொம்ப முக்கியம். இதை நல்ல ஒரு 5 டைம்ஸ் நல்லா ரீட் பண்ணுங்கள், நல்லா மக்கப் பண்ணிக்கோங்க. புரியுதா? ஸோ என்ன இப்போ ஆர்னித்தாலஜினா ஸ்டடி ஆஃப் பேர்ட்ஸ், பேத்தாலஜினா ஸ்டடி ஆஃப் டிசீசஸ், கார்டியோ அப்படின்னா ஹார்ட், ஸோ கார்டியாலஜினா ஸ்டடி ஆஃப் ஹார்ட். அந்த மாதிரி ஒரு 10 ரிலேஷன்ஷிப், 10 ஒரு 15 கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணுங்கள். இதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும். மற்ற செக்ஷன்லாம் ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? ஸோ இது நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வேர்ட் அண்ட் இன்டென்சிட்டி. அதாவது இப்போ டச், புஷ், அதாவது டச்னா லைட்டாக தொடுறது, புஷ்னா அப்படி தள்ளி விடுறது. ஸோ இது ஒரு இன்டென்சிட்டி, இது ஒரு வேர்ட் அப்படின்னா அதோட ஹையஸ்ட் இன்டென்சிட்டி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ டச், புஷ். அதே மாதிரி எரர்னா ஒரு தப்பு, பிளண்டர்னா அட்டர் எரர் அப்படின்னு சொல்லுவோம்ல, இட்ஸ் அ பிளண்டர் அப்படின்னு சொல்லுவோம்ல, இது ஒரு மகா தப்பு அப்படிங்கிறதா பிளண்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எரருங்கிறது சின்னது, பிளண்டருங்கிறது ரொம்ப பெருசு. ஸோ ஒரு இதோட இன்டென்சிட்டியை அவங்க ரிலேட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ ஸ்பீக்னா லைட்டாக பேசுறது, ஷவுட்னா ரொம்ப கத்துறது. ஸோ டச், புஷ்ன்னு கொடுத்துருப்பாங்க. எரர்னா என்னன்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் என்னன்னு சொல்லணும், பிளண்டர் அப்படின்னு சொல்லிட்டா போதும். புரியுதா? அதே மாதிரி சினோனிம் கேட்பாங்க, ஆன்டோனிம் கேட்பாங்க. ஸோ இதுவும் ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் உங்களுக்கு நீங்கள் புக்கில் மட்டும் படித்தா போதாது, சினோனிம் ஆன்டோனிம் எங்கே இருந்தாலும் கேட்கலாம். புரியுதா? ஸோ நான் காமனாக கொஞ்சம் ஈஸியாக தான் வரும். ஸோ அவ்வளோதான்ப்பா. பார்க்குறதுக்கு 25 ரிலேஷன்ஷிப்ஸ் படிக்கணுமே அப்படின்னு நினைக்காதீங்க. நான் 1 டே டைம் தந்திருக்கேன். சரியா? ஸோ ஜஸ்ட் எல்லா 25 ரிலேஷன்ஷிப்ஸும் நீங்கள் லைட்டாக ஒரு 2 or 3 டைம்ஸ் நீங்கள் ரீட் பண்ணிட்டாலே போதும். உங்களுக்கு அதான ரிலேஷன்ஷிப்பை நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் முக்கியமாக என்ன படிக்கணும்னு சொன்னால் சினோனிம் ஆன்டோனிம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ஸ்டடி அண்ட் டாபிக் இதெல்லாம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி கண்ட்ரி அண்ட் கேபிட்டல்ஸ் லைட்டாக ஓரளவுக்கு நீங்கள் கண்ட்ரி கேபிட்டல்ஸ் தெரிஞ்சால் போதும். ஸ்டேட் அண்ட் கேபிட்டல்ஸ், அது மாதிரி கரன்சி. இந்த 6 செக்ஷன்ஸ் தான் கொஞ்சம் உங்களுக்கு டஃப்பாக இருக்கும். ஸோ அது நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிரும். சரியா? இந்த அனிமல் அண்ட் மூவ்மெண்ட், அதே மாதிரி இந்த பிளேசஸ், டுவெல்லிங் பிளேஸ், இந்த மாதிரிலாம் நீங்கள் எந்த ரிலேஷன்ஷிப்லாம் 2 or 3 டைம்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டாலே போதும், உங்களுக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிரும். ஓகேவா? ஸோ இன்றைக்கான ப்ராக்டிஸ் வேர்ட்ஸ் பார்க்கலாமா? ஸோ ஜஸ்ட் நீங்கள் இந்த வீடியோவை அப்படியே பாஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த எல்லா வேர்ட்ஸையும் நான் சொன்ன அசைன்மெண்ட்டை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதாவது எல்லா ரிலேஷன்ஷிப் 25 ரிலேஷன்ஷிப்ஸ் நல்லா படிங்க. ஓகேவா? ஸோ ஐதர் அகர்வால் புக் இருந்துச்சுன்னா அதில் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைனா கூகுளில் அந்த ஹெட்டிங் இப்போ வேர்ட் ஸ்டடி அண்ட் டாபிக், ஸ்டடி ஆஃப் அந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு ரிலேட்டடான ஹெட்டிங்ஸ் எல்லாமே வரும். அதெல்லாம் ஃபஸ்ட் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க மறக்காமல். ஸோ இதெல்லாம் பண்ண பிறகு இந்த வீடியோவை அகெயின் எங்கே விட்டோமோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். ஸோ ப்ராக்டிஸ் வேர்ட்ஸ் நான் கொடுக்குறேன். சரியா? நெக்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த செக்ஷனுக்கு வாங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும். சரியா? ஸோ ஃபஸ்ட் என்ன அப்படின்னா ஒயின், செல்லார். சரியா? இது ரெண்டுத்துக்கு என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத சொல்லுங்கள். சரியா? இது அனலாகி கொஸ்டின் கிடையாது. சரியா? இதுக்கு என்ன ரிலேஷன் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு அனலாகி கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த செக்ஷனை கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்காம ஜஸ்ட் சால்வ் பண்ணி பாருங்கள். சரியா? ஸோ ஒயின், செல்லார். சரியா? இதுக்கு என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத ஃபஸ்ட் படிங்க. படிச்சுட்டு ஒயின், செல்லார் என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத உங்களே நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மாதிரி லினன் ஃப்ளாக்ஸ் இதோட ரிலேஷன் என்னன்னு பாருங்கள். கேம்ப்ளர் கேசினோ, லுனாட்டிக் ஆசிலம், ரெயின் பேட்டர், ஸ்வான் சிக்னட், காரியல் ஹோஸ்டைல், ஊலஜி இஸ் அ ஸ்டடி ஆஃப். கண்டிப்பாக நம்ம ஜிஒய் ஸ்டடி ஆஃப்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு ரிலேஷன். அதாவது இந்த ஸ்டடி ஆஃப் நான் சொன்னால அந்த டாபிக் அவ்வளோவா ரொம்ப அடிக்கடி கேட்பாங்க. ஸோ ஊலஜி இது ஸ்டடி ஆஃப் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். பெடாலஜி இது எதோட ஸ்டடின்னு பாருங்கள். மைக்காலஜி இது எதோட ஸ்டடின்னு பாருங்கள். சரியா? ஸோ இந்த 10 வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதற்கெலாம் ரிலேஷன் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். இது என்ன மீனிங், என்ன ஸ்டடி ஆஃப் அப்படிங்கிறத பாருங்கள். சரியா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. பட் இந்த மாதிரி ரிலேஷன்ஸ் நீங்கள் தரவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா இனி அடுத்த வரக்கூடிய வீடியோஸில் நம்ம அனலாகி கான்செப்டை ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். புரியுதா? ஸோ அவ்வளோதான்ப்பா. அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் லென்த்தியான வீடியோ தான், பட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், நிறைய படிங்க, டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ரீசனிங்கில் ரொம்ப பெரிய டாபிக்னு நினைக்காதீங்க, ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் இஃப் யூ ப்ராக்டிஸ். அவ்வளோதான். ப்ராக்டிஸ் அவ்வளோதான் நான் சொல்கிறேன். சரியா? ஸோ மறக்காமல் நம்ம சேனல் ஈஸியாக பை அண்ட் ட்ரிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.